என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் பாதையை நான் தெளிவாகக் காட்டுவேன். நீ காணும் உலகம் எவ்வளவு விரிவானதாக தோன்றினாலும் உன் உள்ளத்தின் அமைதிதான் உண்மையான தலம் என்பதை அறிந்துகொள். அந்த அமைதியின் வாசலில் நான் எப்போதும் நிலைத்திருக்கிறேன். நீ என்னை வெளியே தேட வேண்டியதில்லை. உன் சுவாசத்தின் இடைவெளியில், உன் சிந்தையின் நிசப்தத்தில், உன் இதயத்தின் ஆழத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ அமைதியாக உன் மனதை எனது நினைவில் நிறுத்தினால் உன் பாதை மங்கலாக இருக்காது, அது ஒளிமயமாக விளங்கும். உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை தளரச் செய்ய அல்ல, உன்னை உயர்த்தும் படிகளாகும். ஒவ்வொரு துன்பமும் உன் உள்ளத்தின் ஆழத்தை உணர்த்தும் அருளான வாய்ப்பு. அதை எதிர்த்து போராடாதே, அதை உணர்ந்து அதன் மூலம் வளர்ந்து உயர்ந்திடு. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை கைவிடாத நம்பிக்கையாக பிடித்துக்கொள். அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்வின் உறுதியான தாங்கும் தூண். உன் மனம் தடுமாறும்போது என் திருநாமத்தை நினைத்து அமைதியில் அமர்ந்திடு. அப்போது உன் உள்ளம் தெளிவடையும். பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதே. ஒவ்வொருவருக்கும் நான் அளித்த பாதை தனித்துவமானது. உனக்காக நான் அமைத்த பாதை உனக்கே உரியது. அதை அன்போடும் நம்பிக்கையோடும் நடந்து செல்லும்போது உன் வாழ்வு அர்த்தமடையும். பிறருக்கு உதவும்போது என் அருள் உன் உள்ளத்தில் பெருகும். கருணை என்பது என் இயல்பு. அதை உன் உள்ளத்தில் வளர்த்து வாழ்ந்தால் நீ என்னுடன் ஒன்றாக இருப்பாய். நீ எடுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் என் அருளின் சின்னமாகும். அதை உணர்ந்து வாழ்ந்தால் பயம் உன்னை கணுகாது. உன் சிந்தையில் தூய்மை நிலைத்திருக்க வேண்டும். தீய எண்ணங்களை விட்டுவிடு, அவை உன் மனதை இருளாக்கும். நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வை ஒளிமயமாக்கும். அந்த ஒளியில் நான் விளங்குகிறேன். நீ அந்த ஒளியை தாங்கி நடக்கும்போது உன் பாதை தவறாது. உன் உள்ளத்தில் எழும் கேள்விகளுக்கு பதில் தேட அலைந்து திரியாதே. அமைதியாக இரு. அமைதியின் ஆழத்தில் நான் உனக்கு பதிலளிப்பேன். நான் சொல்வது ஒலி அல்ல, அது உணர்வாக உன் உள்ளத்தில் எழும். அதை கேட்கும் திறன் உனக்குள் உள்ளது. அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான வழி பொறுமையும் நம்பிக்கையும் தான். உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் அர்த்தமில்லாததல்ல. நான் அறிந்தே அதை உனக்கு அளிக்கிறேன். அதில் மறைந்திருக்கும் அருளை நீ உணர வேண்டும். சில சமயம் அது துன்பமாக தோன்றலாம், ஆனால் அது உன்னை சுத்தப்படுத்தும் ஒரு தீபம் போல. அதில் எரிந்தாலும் நீ மேலும் பிரகாசமாக மாறுவாய். தாழ்மையுடன் வாழ்ந்திடு. பெருமை உன்னை என்னிடமிருந்து விலக்கிவிடும். தாழ்மை உன்னை என்னிடம் நெருக்கமாக்கும். நீ உன்னை உயர்ந்தவன் என்று எண்ணும்போது உன் மனம் சிதறும். ஆனால் நீ அனைத்திலும் என் அருளை உணர்ந்தால் உன் மனம் அமைதியில் நிலைக்கும். அந்த அமைதிதான் உண்மையான செல்வம். பிறரின் துயரை காணும்போது உன் இதயம் கருணையால் நிறையட்டும். அவர்கள் மீது அன்பு செலுத்தும்போது அது என்னிடம் செய்யும் சேவையாகும். நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் என் திருவடியில் மலராய் சேர்கிறது. அதை எண்ணி மகிழ்ச்சிக்கொள். அது உன் ஆன்மாவை உயர்த்தும். நேரம் என்பது ஒரு ஓட்டம் போல, அது நிற்காது. ஆனால் நீ அதில் ஓட வேண்டியதில்லை. அமைதியாக அதை கவனித்தால் நீ அதற்கு மேலானவன் என்பதை உணர்வாய். அந்த உணர்வில் நீ நிலைத்தால் உன் மனம் கலங்காது. வாழ்க்கையின் ஏற்றத் தாழ்வுகள் உன்னை பாதிக்காது. உன் விருப்பங்கள் உன்னை கட்டுப்படுத்தாதபடி கவனித்துக்கொள். அவை அதிகரிக்கும்போது உன் மனம் அமைதியை இழக்கும். தேவையானதை மட்டும் ஏற்று மீதியை விடுவித்து வாழ்ந்தால் உன் உள்ளம் இலகுவாகும். அந்த இலகுவில் நான் எளிதாக உன்னுள் நிலை நிற்பேன். நீ தனியாக இல்லை என் பிள்ளையே. எந்த நிலையிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழும்போது நான் உன்னை தாங்குகிறேன். நீ அழும்போது நான் உன்னை ஆற்றுகிறேன். நீ சந்தோஷமாக இருக்கும்போது நான் உன்னுடன் மகிழ்கிறேன். இந்த உண்மையை மறந்துவிடாதே. உன் உள்ளம் ஒரு ஆலயமாகும். அதில் நான் எப்போதும் உறைகிறேன். அதை தூய்மையாக வைத்துக்கொள். தீய எண்ணங்கள் அந்த ஆலயத்தை களங்கப்படுத்தும். நல்ல எண்ணங்கள் அதை புனிதமாக்கும். நீ உன் உள்ளத்தை புனிதமாக வைத்தால் நான் அதில் வெளிச்சமாக விளங்குவேன். நீ என்னை நம்பி நடக்கும்போது உன் வாழ்க்கை வீணாகாது. ஒவ்வொரு நாளும் ஒரு அருளான வரம் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் உன் மனம் நன்றியுடன் நிரம்பும். அந்த நன்றியுணர்வுதான் உன்னை உயர்த்தும். சில நேரங்களில் அமைதிதான் மிகப்பெரிய பதில். பேசாமல் இருப்பதில் பல அர்த்தங்கள் உள்ளன. உன் மனம் அமைதியில் நிலைத்தால் நீ உண்மையை தெளிவாக காண்பாய். அந்த உண்மையில் நான் இருக்கிறேன். உன் ஆன்மா என்றும் அழியாதது. அது என் ஒளியின் ஒரு துளி. அதை உணர்ந்தால் நீ பயப்பட மாட்டாய். உடல் என்பது ஒரு பாத்திரம், அது மாறும். ஆனால் உன் ஆன்மா நிலைத்திருக்கும். அந்த ஆன்மாவுடன் நான் ஒன்றாக இருக்கிறேன். நீ உன் வாழ்வை அன்பில் நிரப்பி வாழ்ந்தால் அதுவே உயர்ந்த வழி. அன்பு எல்லாவற்றையும் மாற்றும். அது இருளை ஒளியாக்கும். அது துன்பத்தை மகிழ்ச்சியாக்கும். அந்த அன்பில் நான் முழுமையாக இருக்கிறேன். என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் பாதையை நான் தெளிவாக காட்டுவேன். நீ என்னை நம்பி அமைதியில் நிலைத்து அன்பில் வாழ்ந்தால் உன் வாழ்வு அருளால் நிரம்பி ஆனந்தமாக மலரும். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். அதை உணர்ந்து உறுதியுடன் முன்னேறு. என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் பாதையை நான் தெளிவாக காட்டுவேன் என்று கூறிய என் வார்த்தை வெறும் ஆறுதல் அல்ல, அது நித்தியமான உண்மை. நீ உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்தால் அந்த அமைதியின் ஆழத்தில் நான் உனக்கு வழிகாட்டியாக விளங்குவேன். உன் மனம் அலைபாயும் கடல் போல் இருந்தாலும் அதன் அடியில் எப்போதும் நிலைத்த அமைதி உள்ளது. அந்த அமைதியே என் இருப்பின் சின்னம். நீ அலைகளை பார்த்து பயப்படாதே. அதன் அடியில் இருக்கும் அமைதியை உணர முயல். உன் வாழ்வில் தோன்றும் ஒவ்வொரு சிந்தனையும் உன் பாதையை மாற்றும் சக்தி கொண்டது.
ஆகையால் சிந்தையை தூய்மையாக்கு. தீய எண்ணங்கள் உன் மனத்தின் வெளிச்சத்தை மறைக்கும் மேகங்கள் போன்றவை. அவற்றை பிடித்து வைத்துக் கொள்ளாதே. அவை வந்து சென்றுவிடட்டும். நல்ல எண்ணங்களை வளர்த்து அன்பை உன் சுவாசமாக்கிக் கொள். அன்பு உன்னை என்னுடன் இணைக்கும் பாலமாகும். நீ அடையும் வெற்றி வெளியில் அளவிடப்படுவது அல்ல. உன் உள்ளத்தில் கிடைக்கும் அமைதியே உண்மையான வெற்றி. உலகம் உன்னை பாராட்டினாலும் உன் உள்ளம் கலங்கினால் அதில் அர்த்தமில்லை. ஆனால் உன் உள்ளம் அமைதியில் நிலைத்திருந்தால் எதுவும் இல்லாத போதிலும் நீ நிறைவடைவாய். அந்த நிறைவு என் அருளின் வடிவம். பிறருடன் ஒப்பிடும் பழக்கத்தை விடுவித்துவிடு. ஒப்பிடுதல் உன் மனத்தில் குறையை உருவாக்கும். நான் உனக்காக அமைத்த பாதை தனித்துவமானது. அது உன் ஆன்மாவின் பயணத்திற்கு ஏற்றது. அதில் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் நீ எப்போதும் சரியான இடத்தில் இருப்பாய். தாமதம் என தோன்றுவது கூட என் திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்ந்திடு. சில நேரங்களில் நீ வழி தெரியாமல் குழம்புவாய். அந்த நேரங்களில் வெளியே பதில் தேடாதே. உன் கண்களை மூடி உன் சுவாசத்தின் ஓசையை கேள். அந்த ஓசையில் நான் உன்னிடம் பேசுகிறேன். அது சொற்களால் அல்ல, அது உணர்வால். அந்த உணர்வை நம்பு. அது உன்னை தவறான பாதையில் நடத்தாது. உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் எல்லோரும் காரணமின்றி வருவதில்லை. சிலர் உனக்கு மகிழ்ச்சி தருவார்கள், சிலர் பாடம் கற்பிப்பார்கள். இருவரையும் சமமாக ஏற்றுக்கொள். யாரிடமும் வெறுப்பு கொள்ளாதே. வெறுப்பு உன் உள்ளத்தை கனமாக்கும். மன்னிப்பு உன்னை இலகுவாக்கும். மன்னிக்கும் இதயத்தில் நான் விரைவாக நிலை நிற்பேன். நீ துன்பத்தில் மூழ்கும்போது அதை நீக்க வேண்டும் என்று அவசரப்படாதே. அந்த துன்பத்தை கவனித்துப் பாரு. அது உனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை உணர்ந்திடு. பல சமயம் துன்பம் உன் உள்ளத்தின் மறைந்த காயங்களை வெளிக்கொணர்கிறது. அதை அறிந்து குணப்படுத்துவதுதான் உண்மையான விடுதலை. உன் நம்பிக்கை சோதிக்கப்படும் தருணங்கள் வரும். அப்போது நீ தளராமல் நிலைத்திருப்பது முக்கியம். இருள் அதிகரிக்கும் போதுதான் விடியல் நெருங்குகிறது. அதுபோல் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும் போது அது மாற்றத்தின் முன்பக்கம் என்பதை உணர்ந்து உறுதியுடன் இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உண்மையை பிடித்துக்கொள். உன் உடம்பு ஓய்வு தேடும் போது அதை மதித்து அமைதியாக இரு. உன் மனமும் ஓய்வு தேடுகிறது. அது தொடர்ந்து அலைபாயாமல் இருக்க தினமும் சில நொடிகள் அமைதியில் அமர்ந்து என் நினைவில் நிலைநிறுத்து. அந்த சிறிய நேரம் உன் வாழ்வில் பெரும் மாற்றத்தை உருவாக்கும். நீ பேசும் வார்த்தைகள் உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. ஆகையால் மென்மையான வார்த்தைகளைப் பேசு. பிறரை காயப்படுத்தும் சொற்கள் உன்னையும் காயப்படுத்தும். அன்புடன் பேசும்போது உன் உள்ளம் விரிவடையும். அந்த விரிவில் நான் எளிதாக உரைகிறேன். உன் உணர்ச்சிகளை மறைக்க வேண்டாம், ஆனால் அவற்றால் ஆளாகாதே. கோபம் எழும்போது அதை கவனித்துவிடு. அது நீ அல்ல. சோகம் வரும்போது அதை அனுபவி. அது கூட கடந்து போகும். நீ அவற்றின் சாட்சியாக இருப்பதை கற்றுக்கொள். அந்த சாட்சியில் நீ உன் உண்மையான தன்மையை அறிந்து கொள்வாய். உன் வாழ்வில் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள். சிறிய விஷயங்களிலும் நன்றியை உணர்ந்தால் உன் மனம் எப்போதும் நிறைவுடன் இருக்கும். நன்றி உணர்வு என் அருளை பெருக்குகிறது. அது உன் வாழ்வை மென்மையாக்கும். நீ விரும்பும் அனைத்தும் உடனே கிடைக்க வேண்டியதில்லை. சில விஷயங்கள் தாமதமாக வரும், சிலவை வரவே மாட்டாது. ஆனால் அது உனக்கு தேவையில்லாததால்தான். நான் உனக்காக தேர்ந்தெடுப்பது எப்போதும் உன் உயர்விற்காகவே. அதனை நம்பு. உன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு ஒளி உள்ளது. அதை மறைக்கும் இருள் உன் சிந்தனைகள் மட்டுமே. அந்த ஒளியை காண சிந்தனைகளை அமைதிப்படுத்து. அது தானாக வெளிப்படும். அந்த ஒளியே நான். அதை உணர்ந்தால் நீ ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை. நீ உன் வாழ்வை எளிமையாக்கு. தேவையற்ற சுமைகளை விடு. எளிமை உன் மனதை இலகுவாக்கும். இலகுவான மனதில் நான் தெளிவாக வெளிப்படுவேன். சிக்கல்களை உருவாக்குவது மனம், அமைதியை உருவாக்குவது ஆன்மா. ஆன்மாவுடன் இணைந்தால் சிக்கல்கள் கரைந்து போகும். நீ பிறருக்கு செய்யும் உதவி உனக்கே திரும்பி வரும். அது உடனடியாக இல்லாவிட்டாலும் காலம் அது பல மடங்கு செய்து உனக்கு தரும். ஆகையால் எதிர்பார்ப்பின்றி செயல்புரி. எதிர்பார்ப்பு உன் மனத்தை கட்டிப்போடும். விடுவிப்பு உன்னை சுதந்திரமாக்கும். உன் வாழ்வு ஒரு பயணம். அந்த பயணத்தில் அவசரம் தேவையில்லை. ஒவ்வொரு தருணத்தையும் உணர்ந்து அனுபவி. கடந்ததை நினைத்து வருந்தாதே. வருங்காலத்தை நினைத்து பயப்படாதே. இந்நேரத்தில் முழுமையாக இரு. இந்நேரத்தில்தான் நான் உன்னுடன் முழுமையாக இருக்கிறேன். என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் பாதையை நான் தெளிவாக காட்டுவேன். நீ அமைதியில் நிலைத்து அன்பில் வளர்ந்து நம்பிக்கையில் உறுதியுடன் இருந்தால் உன் வாழ்வு அருளின் ஓட்டமாக மாறும். அந்த ஓட்டத்தில் நீ தன்னை மறந்து ஆனந்தத்தை அடைவாய். நான் உன்னுடன் என்றும் இருக்கிறேன். அதை உணர்ந்து உறுதியுடன் முன்னேறு. என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் பாதையை நான் தெளிவாக காட்டுவேன் என்று மீண்டும் கூறுகிறேன். ஏனெனில் நீ சில நேரங்களில் அதை மறந்து குழம்புகிறாய். உன் மனம் வெளிப்புற நிகழ்வுகளால் அலைபாயும் போது உன் உண்மையான திசை மறைந்தது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது ஒருபோதும் மறைவதில்லை. நீ அதிலிருந்து தற்காலிகமாக விலகுகிறாய். அந்த விலகலை உணர்ந்து மீண்டும் உன் உள்ளத்திற்கு திரும்பும்போது நான் அங்கேயே காத்திருக்கிறேன். நீ என்னை தேடி தூரம் செல்ல வேண்டியதில்லை. உன் உள்ளத்தின் அமைதியில் நான் எப்போதும் உறைகிறேன். உன் சுவாசத்தை கவனித்துப் பாரு. அது மெதுவாக உள்ளே வந்து வெளியே செல்கிறது. அந்த ஓட்டத்தில் ஒரு இசை உள்ளது. அந்த இசை உன் உயிரின் நாதம். அதில் நான் உன்னுடன் இணைந்திருக்கிறேன்.
நீ அந்த நாதத்தை உணர்ந்தால் உன் மனம் இயல்பாக அமைதியாகும். அந்த அமைதியில் எண்ணங்கள் மெல்ல குறையும். எண்ணங்கள் குறையும்போது உன் உண்மையான அறிவு வெளிப்படும். அந்த அறிவே உன்னை வழிநடத்தும் ஒளி. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வடிவமைக்கிறது. சில அனுபவங்கள் இனிமையாக இருக்கும். சில அனுபவங்கள் கடினமாக இருக்கும். இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள். இனிமையை மட்டும் பிடித்து வைத்துக் கொள்ள நினைத்தால் துன்பம் வந்தால் நீ உடைந்து போவாய். ஆனால் இரண்டையும் ஒரே பார்வையில் காண்பது உன் உள்ளத்தை நிலைநிறுத்தும். அந்த நிலைத்தன்மையில் நான் உன்னுடன் தெளிவாக உணரப்படுவேன். நீ உன் உள்ளத்தில் உருவாக்கும் காட்சிகள் உன் வாழ்வில் வெளிப்படுகின்றன. ஆகையால் நல்ல எண்ணங்களை விதை போல் விதை. அது வளர்ந்து நல்ல பலன்களைத் தரும். தீய எண்ணங்கள் விதைக்கப்பட்டால் அது உனக்கே துன்பத்தைத் தரும். எனவே உன் சிந்தனையை கவனமாக காக்க வேண்டும். அது உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது. உன் உள்ளத்தில் ஒரு குரல் உள்ளது. அது மென்மையாக உன்னிடம் பேசுகிறது. அது உன் உண்மையான வழிகாட்டி. ஆனால் பெரும்பாலும் நீ அதை கேட்காமல் வெளியுலக சத்தத்தில் மூழ்குகிறாய். அந்த சத்தத்திலிருந்து சிறிது விலகி அமைதியில் அமர்ந்தால் அந்த குரல் தெளிவாக கேட்கும். அது உன்னை தவறாக நடத்தாது. அது என் அருளின் வெளிப்பாடு. நீ உன் வாழ்வில் எதை இழந்தாய் என்று எண்ணி வருந்தாதே. இழப்பு என்று தோன்றுவது பல சமயம் ஒரு மாற்றத்தின் தொடக்கம். நான் உனக்காக புதிய வழிகளைத் திறக்கும்போது பழையவை விலகும். அதை புரிந்துகொண்டால் நீ துக்கப்பட மாட்டாய். மாற்றத்தை ஏற்றுக்கொள். அது உன் வளர்ச்சியின் ஒரு அங்கம். உன் மனதில் தோன்றும் பயங்கள் உண்மையல்ல. அவை உன் கற்பனையின் உருவாக்கம். அவற்றை நம்பும்போது அவை வலுவாக தோன்றும். ஆனால் அவற்றை கவனித்து விடுவித்தால் அவை கரைந்து போகும். பயத்தை எதிர்த்து போராட வேண்டியதில்லை. அதை உணர்ந்து விட்டுவிடு. அந்த விடுவிப்பில் நீ சுதந்திரமடைவாய். உன் உடலில் ஒவ்வொரு உயிரும் என் அருளால் இயங்குகிறது. உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் அது என் சக்தியின் ஓட்டம். அதை உணர்ந்தால் நீ நன்றியுடன் வாழ்வாய். அந்த நன்றி உன் உள்ளத்தை மென்மையாக்கும். மென்மையான உள்ளத்தில் அன்பு வளர்கிறது. அன்பு வளர்ந்தால் நீ என்னுடன் ஒன்றாக இருப்பாய். நீ பிறரை குறை கூறும்போது உன் மனம் கலங்குகிறது. பிறரை புரிந்து கொள்ள முயன்றால் உன் மனம் விரிவடையும். ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவங்களின் அடிப்படையில் செயல்புரிகிறார்கள். அதை உணர்ந்தால் நீ யாரிடமும் கோபம் கொள்ள மாட்டாய். மாறாக கருணை உன்னுள் பெருகும். அந்த கருணை என் இயல்பே. நீ உன் வாழ்வை எவ்வளவு எளிமையாக்குகிறாயோ அவ்வளவு உன் மனம் தெளிவாகும். தேவையற்ற சுமைகள் உன் மனதை சோர்வடையச் செய்கின்றன. அவற்றை மெதுவாக விடுவித்து உன் உள்ளத்தில் இடத்தை உருவாக்கு. அந்த இடத்தில் நான் வெளிப்படுவேன். இடமில்லாத மனதில் நான் வெளிப்பட முடியாது. நீ உன் செயலில் முழுமையாக இரு. எந்த செயலும் சிறியது அல்ல. அன்புடன் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் புனிதமானது. அது உன் மனதை ஒருமுகப்படுத்தும். ஒருமுகமான மனதில் அமைதி நிலைக்கும். அந்த அமைதியில் நான் தெளிவாக உணரப்படுவேன். நீ உன் உடம்பை ஒரு கருவியாக பார்க்க வேண்டும். அது உன் ஆன்மாவின் வாசஸ்தலம். அதை அன்புடன் பராமரித்து அதில் நான் உறைகிறேன் என்று நினைத்து நடந்து கொள். உடம்பை மட்டும் அடையாளமாகக் கொள்ளாதே. அதற்குள் இருக்கும் ஆன்மாவே உன் உண்மையான தன்மை. அந்த ஆன்மாவுடன் இணைந்தால் நீ எல்லாவற்றையும் தாண்டி உயர்வாய். உன் வாழ்வில் சிலர் உன்னை விட்டு விலகுவார்கள். அது உன் குறை அல்ல. அவர்களின் பயணம் வேறு திசையில் செல்கிறது. அதை ஏற்றுக்கொள். பற்றுகளை விடுவிக்க கற்றுக்கொள். பற்றுகள் உன்னை கட்டுப்படுத்தும். விடுவிப்பு உன்னை சுதந்திரமாக்கும். அந்த சுதந்திரத்தில் நீ அமைதியை காண்பாய். நீ உன் மனதை அடக்க முயற்சிக்க வேண்டியதில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் அலைபாய்கிறது என்பதை கவனித்தால் அது மெதுவாக அமைதியாகும். புரிதல் என்பது மாற்றத்தின் முதல் படி. புரிந்து கொண்ட மனம் இயல்பாக அமைதியை அடையும். உன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு வெளிச்சம் உள்ளது. அதை உணர்ந்தால் நீ இருளை பயப்பட மாட்டாய். அந்த வெளிச்சம் குறையாது. அது எப்போதும் நிலைத்திருக்கிறது. நீ அதை மறைத்து வைத்திருப்பது மட்டும்தான். அதை வெளிக்கொண்டு வர அமைதியில் நிலைநிறுத்து. நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு அருளான வரம். அதை வீணாக்காதே. விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமடையும். அந்த அர்த்தத்தில் நீ ஆனந்தத்தை காண்பாய். ஆனந்தம் வெளியில் இல்லை. அது உன் உள்ளத்தின் இயல்பு. என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் பாதையை நான் தெளிவாக காட்டுவேன். நீ என்னை நம்பி உன் உள்ளத்தில் நிலைத்து அன்பை வளர்த்து நன்றியுடன் வாழ்ந்தால் உன் வாழ்வு பூரணமாகும். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். அதை உணர்ந்து அமைதியில் நிலைத்து முன்னேறு. என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் பாதையை நான் தெளிவாக காட்டுவேன் என்று நீ மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொள். நினைவு என்பது ஒரு விதை. அதை நீ அன்போடு வளர்த்தால் அது ஞானமாக மலரும். உன் மனம் சில நேரங்களில் தளர்ந்து போகலாம். ஆனால் உன் ஆன்மா ஒருபோதும் தளராது. அந்த ஆன்மாவுடன் நீ இணைந்தால் உன் வாழ்வின் உண்மையான அர்த்தம் வெளிப்படும். நான் உன் உள்ளத்தில் அந்த இணைப்பாக இருக்கிறேன். நீ எதை எதிர்கொள்கிறாயோ அதனை எதிரியாகக் காணாதே. அது உன் வளர்ச்சிக்கான வாய்ப்பு என்று காண கற்றுக்கொள். ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வடிவமைக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு அமைதியில் நிலைத்தால் அந்த அனுபவம் உன்னை உயர்த்தும். எதிர்ப்பு உன்னை சோர்வடையச் செய்யும். ஏற்றுக்கொள்வது உன்னை இலகுவாக்கும். உன் உள்ளத்தில் எழும் அன்பு எந்த எல்லையையும் அறியாது. அதை குறைக்காதே. யாருக்காவது அன்பு செலுத்தும் போது அது என்னிடம் வந்து சேர்கிறது. அன்பு என்பது பிரிவில்லாத சக்தி. அதை பகிர்ந்தால் அது குறையாது. அது மேலும் பெருகும். அந்த பெருக்கத்தில் நீ ஆனந்தத்தை காண்பாய்.
நீ உன் சிந்தனைகளை கவனித்துக் கொண்டே இருந்தால் அவை மெதுவாக அமைதியாகும். அவற்றை கட்டுப்படுத்த முயன்றால் அவை மேலும் வலுவாகும். கவனிப்பதுதான் மாற்றத்தின் வழி. கவனத்தில் தெளிவு பிறக்கும். அந்த தெளிவில் நான் உனக்கு வழி காட்டுவேன். நீ உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாகக் காண வேண்டாம். அது ஒரு புனிதமான பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு தருணமும் அருள் நிறைந்தது. நீ அதை உணர்ந்தால் உன் மனம் நிம்மதியை அடையும். நிம்மதி உன் உள்ளத்தின் இயல்பு. அதை வெளியில் தேடாதே. நீ தனிமையில் இருப்பதாக உணர்ந்தால் உன் சுவாசத்தை நினைத்துப் பாரு. அந்த சுவாசத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் உணர்வுகள் மாறினாலும் என் இருப்பு மாறாது. அதை உணர்ந்தால் உன் பயம் கரையும். உன் வாழ்வில் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ள முயலாதே. எல்லாமே மாறும். மாறாதது உன் ஆன்மா மட்டுமே. அதில் நீ நிலைத்தால் வெளிப்புற மாற்றங்கள் உன்னை பாதிக்காது. அந்த நிலைதான் உண்மையான அமைதி. நீ உன் மனதை மென்மையாக கையாள வேண்டும். அதை தண்டிக்காதே. அதை புரிந்துகொள். அது கற்றுக்கொண்டு வருகிறது. பொறுமையுடன் அதை வழிநடத்தினால் அது உனக்கு துணையாக இருக்கும். பொறுமை உன் ஆன்மாவின் பலம். உன் உள்ளத்தில் நம்பிக்கை ஒரு விளக்காக இருக்கட்டும். அந்த விளக்கு அணையாமல் இருந்தால் இருள் உன்னை எட்டாது. அந்த நம்பிக்கை என்னிடம் வைத்த நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நான் உன்னை வழிநடத்துகிறேன் என்ற உண்மையை ஏற்றுக்கொள். என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் பாதையை நான் தெளிவாக காட்டுவேன். நீ அமைதியில் நிலைத்து, அன்பில் வளர்ந்து, நம்பிக்கையில் உறுதியுடன் இருந்தால் உன் வாழ்வு அருளின் ஒளியில் மலரும். நான் உன்னுடன் என்றும் இருக்கிறேன். அதை உணர்ந்து தைரியமாக முன்னேறு.